திமுகவுடைய ஏவல் இருக்கிறையே, உன் தலைவன் குடும்பத்தை காப்பாற்றியவன் தலைவன்டா, என் தலைவன்டா. நான் சொல்லல, உங்க அப்ப. 2 நாளையில இருந்து ஒரு ஊடகத்துல ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. 2G புகழ் ஆண்டிமுத்து ராசா. இந்த ஆண்டிமுத்து ராசா, டேய் அம்மா தலைவர் அம்மா இல்லைண்டா, நீ கோவணம் கட்டிக்கிட்டு இருந்திருக்கணும்டா. டேய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க. நீ ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவன். நான் கேட்கிறேன், இந்த நேரத்தில் என்னத்தை சொல்லணும், என்னடா பேசணும்? தன்னுடைய இனத்து பெண் அவருடைய கனவை சிதைத்திருக்கிற தன் குடும்பம், தன் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர்களை கண்டித்திருக்கணும் இல்லையா? சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறியா? அவனுக்கு என்ன தெரியுமா? 1,76,000 கோடி கொள்ளையடித்திருக்கிறான்ல. என்ன திகார் ஜெயில கடந்த 6 மாதம் திகார் ஜெயில இருந்து கொஞ்சம் கூட வெக்கம் மான ரோசம் இல்லையே. நீ யாரை பார்த்து கேட்கிற? யாரை பார்த்து பேசுகிறாய்? மனித புனிதன், புரட்சி தலைவர், இறந்தும் இறைவனாய் இருக்கிறவன்டா. இந்த நாட்டுக்கு தன் சொந்த பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து சென்றவன்டா. அவர் மட்டுமல்ல, அவர் அது மட்டுமல்ல, தன் சொந்த பணத்தை தான் உழைப்பா சம்பாதித்ததை ஊமைகளுக்கும் செழு. நீ இன்னைக்கு திமுகவுடைய ஏவல் இருக்கிறையே, உன் தலைவன் குடும்பத்தை காப்பாற்றியவன் தலைவன்டா, என் தலைவன்டா. நான் சொல்லல, உங்க அப்ப. நீ அப்பன்னு சொல்றியே, நீ யாரை புகழ்ந்து பேசுறாய? அதே கருணாநிதி 1971 எங்க தங்கம் படத்துல வெற்றி விழாவில் சொல்றோம், என்னுடைய உயர்வுக்கு காரணம் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றால் இதற்கு வித்திட்டவர் இங்க இருக்கிற என் அருமை சகோதரர், என் ஆர்வ சகோதரர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் இங்கே முரசொலி மாறன் அவரை பற்றி சொன்னார். அவர் உங்களுக்கு நமக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு தமிழகத்துக்கே அள்ளி அள்ளி கொடுக்கிற வள்ளல் பெருமான், திராவிட கருணன் என்று சொன்னவன்டாது உன் தலைவர் சொன்னான். இன்னைக்கு இருக்கிற உன் தலைவன், இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்ன? என் பெரியப்பா, என் பெரியப்பா என்று சொன்ன. பெரியப்பான்னு சொன்னையே, உண்மையிலேயே உனக்கு மனசுல ஈரம் இரக்கம் இருக்கும் என்றால் முதல்வரே மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு தமிழகத்தில் அதிகமா பெருத்துட்டாங்க. மறைந்த தலைவர்களை இழிவாக பேசி தங்கள் பெயரை விளம்பரப்படுத்திக் கொள்கிறாங்க. இந்த சேர்ந்துட்டான், பட்டியலில் சேர்ந்துட்டான். ஏண்டா பட்டியல் இனத்து பெண் நேற்று இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கா? எழுத்து குரல் கொடுக்க உனக்கு வக்கீல் இல்லை, வகை இல்லை. என் தலைவரை லூசு ஊழலை பண்ணிட்டு வெக்கமான ரோசம் இல்லாம வெளியே வந்து எல்லாரும் பேசுறான். அவங்க மீட்டிங்ல சரி யாராச்சும் பேசுறாங்க, எல்லாத்தையும் பேய் இப்படித்தான் பேசுவான். அவன் பேச்ச பாருங்க. இவனுக்கு பதவி கொடுத்திருக்குன்னா திமுக எப்படிப்பட்ட கட்சி என்பதை நீங்க புரிஞ்சுக்கீங்க.